லைவ் அப்டேட்டு லைவ்ல சௌந்தர்யா 2 தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு சம்பவம் வந்து முத்துக்குமரன்ட்ட, இன்னொரு சம்பவம் வந்து மஞ்சுரிட்ட. அதில் முத்துக்குமரன்ட்ட பண்ணது சூப்பராக இருந்துச்சு, மஞ்சுரிட்ட பண்ணது சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து கேட்குறாரு சௌந்தர்யாட்ட, உங்களுக்கு வந்து இவ்வளோ மக்கள் ஆதரவு தர்றாங்களே, அது எதனால் உங்களுக்கு வந்து ஆதரவு தர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் நானாக இருக்கேன், அதனால தான் எல்லா மக்களும் வந்து எனக்கு ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. உடனே ஒரு பதில் முத்துக்குமரன் வந்து அந்த கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாப்புல, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ மக்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு தர்றாங்க, அதான் அந்த கேள்வியோட மீனிங்கு. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, நானாக இருக்கேன், அதனால தான் எல்லா மக்களும் வந்து எனக்கு ஆதரவு தர்றாங்க அப்படிங்கும்போது அப்படியே முத்துக்குமரன் வந்து ஷாக் ஆகிடுறாப்புல, சௌந்தர்யா வந்து ரேக்கட் ஆகிடுறாங்க. அங்கே தான் அந்த பதிலை கொடுக்கறதுல ஒரு தொனி இருக்குல்ல, அதான் வந்து சவுண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு சாக்கா. அடுத்து வந்து மஞ்சுரிட்ட வந்து ஒரு ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மஞ்சுரி வந்து காலையிலேருந்தே வந்து நான் பொய் சொன்னேன்னு சொன்னியே, பொய் சொன்னேன்னு சொல்லியே அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்கு. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே மஞ்சுரி எப்படி அந்த வேர்ட் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியும் மஞ்சுரி. அதில் வேர்டு ஒரு ப்ளே பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களை பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் சொன்னேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து என்னைய கேட்க மாட்டீங்களா? எதனால் நான் பொய் சொன்னேன்னு சொல்கிறீங்க, எப்படி நான் பொய் சொன்னேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா? அப்படிங்கும்போது இந்த ஒரு படத்தை பாருங்கள். சவுண்ட் வந்து நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுது. நான் இப்போ கேட்க மாட்டேன் அப்படின்னோடனே அப்படியே மஞ்சுரியோட மூஞ்சி வந்து அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அங்கே தான்டா சவுண்ட் நிற்கிறான், ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும். அப்படி இருக்கல நான் ஏன் மற்றவங்கள்ட்ட போய் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கணும், அவசியமே இல்லை. எப்படி ஒரு பக்கம் முத்துக்குமரன்ட்ட வந்து ஒரு சாக்கு, இன்னொரு பக்கம் மஞ்சுரிட்ட ஒரு சாக்கு. லைவில் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரலைங்க. உண்மையாக சொல்லணும்னா சவுண்டு தான். அந்த ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. இன்றைக்கி காலையில் கூட இவரை சத்யாவுக்கு வந்து பிக் பாஸ் சொல்லியிருப்பார், நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எதனால் சொல்லியிருப்பாருன்னா, நேற்றைக்கு சௌந்தர்யா வந்து இவங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்லும்போது இவர் வந்து சும்மா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, அதை மட்டும் தான் அவர்கிட்ட நம்ம பாசிட்டிவாக இருக்க சொல்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு தான் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, அங்கே சத்யாட்ட இன்றைக்கி காலையில் உன் ட்ரெஸ் நல்லா இருக்குங்கிறாரு. அப்போது இந்த பிக் பாஸுக்கே ஒரு தங் லைஃப் கொடுக்குறது நம்ம தலைவிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.